கோவை போத்தனூரில் உள்ள செட்டிப்பாளையத்தில் சீறி பாய்ந்த கார்கள் மற்றும் பைக்குகள். இதனை ஆர்வமுடன் கண்டு ரசித்த ரசிகர்கள். கோவையில் நடந்த 28வது ஜேகே டயர் FMSCI தேசிய பந்தய சாம்பியன்ஷிப் போட்டி LGP ஃபார்முலா கார் பந்தயத்தில் துரு கோஸ்வாமி சாம்பியன் பட்டத்தை வென்றார். கோவை கரி மோட்டார் ஸ்பீட்வேயில் கடந்த 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் ரசிகர்களின் மிகுந்த ஆரவாரத்திற்கிடையே 28வது ஜேகே டயர் FMSCI தேசிய பந்தய சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் LGP ஃபார்முலா 4 பிரிவில் துரு கோஸ்வாமி சாம்பியனாக வெற்றி வாகை சூடினார். பெங்களூருவைச் சேர்ந்த 18 வயதான கோஸ்வாமி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் 12ஆம் வகுப்பு மாணவராவார். இந்தியாவில் மிக நீண்ட காலமாக நடைபெறும் ஒற்றை இருக்கை சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு தனது சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி வார இறுதியில் நடந்த 4 பந்தயங்களில் 3இல் அவர் முத்திரை பதித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற 20 சுற்று இறுதி பந்தயத்தில் அவர் 7வது இடத்தில் இருந்தார். இந்நிலையில் பந்தயத்தின் ஆரம்பத்தில் கோஸ்வாமி சிறப்பாக காரை ஓட்டி முன்னிலை பெற்றார். ஆனால் சக வீரர் யுகான் ஆல்வாவிடம் சிறிது நேரம் பின்தங்கிய நிலையில் பின்னர் மீண்டும் ஆதிக்கம் செலுத்தி வெற்றி கோட்டையை தொட்டு சாம்பியன் பட்டத்தை வென்றார். தில்ஜித்துடன் நடந்த இறுதி பந்தயம் பற்றி கோஸ்வாமி கூறுகையில், இது ஒரு நீண்ட பந்தயமாக இருக்கும். நான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் என்றார். இதே LGP ஃபார்முலா 4 பிரிவில் அகூரா ரேசிங்கின் மோனித் குமரன் ஸ்ரீனிவாசன் ரூக்கி பட்டத்தை வென்றார். இதன் ஒரு பகுதியாக நடந்த BIA சான்றளிக்கப்பட்ட ஃபார்முலா 4 இந்திய சாம்பியன்ஷிப்பின் 4வது சுற்று போட்டிகள் தென்னாப்பிரிக்காவின் லூயிவே சம்புட்லா அன்றைய தொடக்க பந்தயத்தின் சீசனில் முதல் வெற்றியை பதிவு செய்தார். கென்யாவின் ஷேன் சந்தாரியா 2வது பந்தயத்தை வென்றார். இறுதி சுற்றில் கொல்கத்தா ராயல் ஜைகர்ஸ் இந்திய வீரர் இஷான் மாதேஷ் சாய் சிவசங்கரனை விட முந்தி சென்று மொசாம்பிக் நாட்டைச் சேர்ந்த தனது சக வீரர் காசி மோட்லேகருக்கு பின்னால் 3வது இடத்தை பிடித்தார். இந்த பந்தயத்தில் சம்புட்லா முதலிடம் பிடித்தார். மற்றொரு பந்தயத்தில் பிரெஞ்சு ஓட்டுநர் சாச்செல் ரோட்ஸ் முதலிடத்தையும் மோட்லேக்கர் 4வது இடத்திலிருந்து முன்னேறி 2வது இடத்தையும் ஷான் சந்தாரியா 3வது இடத்தையும் பிடித்தனர். ஜேகே டயர் வழங்கிய ராயல் என்ஃபீல்ட் கான்டினென்டல் GT கோப்பையில் சனிக்கிழமை ஒரு போட்டி மீதமிருந்த நிலையில் தொழில்முறை பிரிவில் பெங்களூரு வீரர் அனீஷ் ஷெட்டி பட்டம் வென்றார். இந்த பிரிவில் அவர் பெறும் 2வது பட்டமாகும். ராயல் என்ஃபீல்ட் கான்டினென்டல் GT கோப்பையின் அமைச்சர் பிரிவில் பாண்டிச்சேரியை சேர்ந்த பிரையன் நிக்கோலஸ் பட்டம் வென்றார். இந்த சீசனில் அறிமுகமான இந்தியாவின் புதிய ஒற்றை மேக் பந்தய தொடரான ஜேகே டயர் லெவிடாஸ் கோப்பையில் அன்றைய 2 பந்தயங்களையும் வென்று பாலாஜி ராஜு ரூக்கி பட்டத்தை தட்டி சென்றார். ஜெய் பிரசாத் வெங்கட் ஜென்டில்மேன் பிரிவில் வெற்றி பெற்றார். கோயம்புத்தூர் வீரர் சிறப்பாக ஆதிக்கம் செலுத்திய ஒரு சீசனில் தனது முத்திரையை பதித்தார். இந்தியாவின் தொடக்க வீரர்களுக்கான ஒற்றை இருக்கை போட்டியான ஜேகே டயர் நோவிஸ் கோப்பையில் பட்டம் பெறுவதில் 4 வீரர்களிடையே கடும் போட்டி இருந்த நிலையில் பொள்ளாச்சியை சேர்ந்த லோகித் லிங்கேஷ் ரவி சீசனின் இறுதி பந்தயத்தில் ஷூட் அவுட்டில் வெற்றி பெற்று பட்டம் வென்றார்.